நாளையிலிருந்து சிபிஐ விசாரணை போச்சு இல்ல, என்ன பண்ணாங்க, எதுக்காக சார் இந்த விசாரணை சார்? சார் ஏற்கனவே கேஸ் இல்ல, 1000 கேஸ் என் மேல கிடக்கு. ஒரு கேஸ் 2 கேஸ் எல்லாம் கிடையாது. சாகரம் இல்லையா, அதுக்கு முந்தின வரைக்கும் எனக்கு விசாரணை இருந்துகிட்டு இருக்கும். கோர்ட்டுக்கு நான் போவேன், கோர்ட்டுக்கு நான் சரி கோர்ட்டுக்கு போறணும். அதாவது டெத்து என்னைக்கு மண்டே போறோம்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு மேல நான் இன்வெஸ்டிகேட் பண்ண கேஸ் மற்ற வழக்கெல்லாம் என் மேல இருக்கும். என்ன காரணம்னா ஏற்கனவே உங்களுக்கு 100 முறை சொல்லியிருப்பேன். ரிட்டையர் ஆன பிறகும் நான் இன்னைக்கு வழக்குகளை காணா போன தெய்வ விக்கிரங்களுக்கு நானே போய் கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்துட்டு இருக்கேன். பார்த்துருப்பீங்க இல்லையா, நிறைய இடங்கள்ல அதெல்லாம் இருக்கு. அதனால இது எப்பயும் ரெகுலரா எனக்கு வந்துகிட்டே இருக்கும். ஏற்கனவே இப்போ என்ன பண்ணிருக்காங்கன்னா எனக்கு நானே அவங்களுக்கு அசஸ் பண்ணி நிறைய என்கிட்ட இருக்கக்கூடிய டாக்குமெண்ட்லாம் எடுத்து கொடுத்து உதவி இருக்கேன். நானே டாக்குமெண்ட்டை எடுத்து கொடுத்து அவங்களுக்கு நிறைய உதவி இருக்கேன். அந்த இதுல இருக்கு. இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு அதுக்கு அடுத்தாலும் சார் இன்னொரு கேள்வி முடிச்சிருங்க. இல்ல ரைடுங்கிறது இல்லீகல். ரைடுகள் விசாரணைக்கு இன்வெஸ்டிகேஷனுக்கு வந்திருக்காங்க. டாக்குமெண்ட் நிறைய டாக்குமெண்ட்லாம் இருந்து பழைய டாக்குமெண்ட்லாம் ஏற்கனவே பழைய விசாரணை அது ஏற்ற கொடுக்க முடியல. இப்ப புதுசா வந்திருக்காரு. மொத்தத்தில் அவங்க உங்களுடைய நேர்மையா நாங்க கையெடுத்து கும்பிடுறோன்ட்டு தான் வந்தார். அதெல்லாம் ஒன்றும் சும்மா பொய் சொல்லக்கூடாது அவங்கள. அதெல்லாம் நான் நேர்மையா ஒரு எல்லளவு கூட நான் அதுக்கு சம்பந்தமே கிடையாது. இன்வெஸ்டிகேஷன்ல ஒரு ஆள் மேல கேஸ் போட்டிருக்கீங்க. யார் மேல? ஒரு டிஎஸ்பி மேல. அந்த டிஎஸ்பி மேல கேஸ் சம்பந்தமா நாங்க வந்து விசாரிக்க வந்திருக்கோம். ஏற்கனவே வந்தவங்க தானே, அதே ஆளுக்கு ஃபர்தரா விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த விசாரணையில நான் என்ன சொன்னேன், ஒரு தெய்வ விக்கிரகம், அதாவது நடராஜர் தெய்வ விக்கிரகம் வெளிநாட்டுக்கு போயிடுச்சு. பல ஊர்ல இருந்து போன அதை தெய்வ விக்கிரகத்தை கையை 2 அறுக்கிறாங்க. அறுத்தது இங்க நடந்தது, தமிழ்நாட்டில் அறுக்கிறாங்க. அந்த குற்றத்தை 2005 அறுக்கிறாங்க. நடராஜர் தெய்வ விக்கிரகத்தை 2 அறுக்கிறாங்க. அது சம்பந்தமா ஒரு கொலை ஒன்று நடக்குது. மதுரையில கொலை நடக்கு. அந்த கொலையை 4 வருஷமா லோக்கல் போலீஸ்ல கண்டுபிடிக்க முடியல. இதெல்லாம் முடிச்ச பிறகு நான் வந்து 2012 11 எண்டில் அங்க போலீஸ் ஆபீசரா வரப்போகும்போது அதுக்கு முன்னாடி அமெரிக்கால எந்தவித ஒரு சர்ச்சுமே நடக்கல. 10 வருஷமா 15 வருஷமா அமெரிக்கால நடக்கல. நான் வந்த பிறகு தகவலை ஒரு குற்றவாளியை கைது பண்ணி சில பேர் சொல்றாங்கல்ல, நான் தான் அரெஸ்ட் பண்ணேன், அந்த இன்ஸ்பெக்டர் காதர் பாட்சா நான் தான் அரெஸ்ட் பண்ணேன். ஒரே ஒரு கேள்வி கேளுங்க. கேள்வி நீங்க கேட்க வேணாம், நான் சொல்றேன் இது உண்மை. ஒரு குற்றவாளியை கூட வெளிநாட்டிலேருந்து அவர் அரெஸ்ட் பண்ணி கொண்டு வரவே கிடையாது. இதை நீங்க மறக்க கூடாது. மறந்தாலும் பரவாயில்ல. ஒரே ஒரு குற்றவாளி இல்லாட்டி அரை குற்றவாளின்னா நக்கலுக்காக சொல்றேன் நான், அவரை கூட வெளிநாட்டிலேருந்து அவங்க கொண்டு வரவே கிடையாது. ஒரு கேஸ்ல, எந்த கேஸ்ல? நடராஜர் அறுத்த கேஸ்ல. அப்படின்னா அவர் என்ன சொல்ற, அந்த கேஸ்ல நான் ஐஓ இல்லையே அப்படின்னாரு. ஐஓ இல்லதான், ரைட், ஓகே. ஆனா இன்னொருத்தர் ஜீவானந்தன் ஒருத்தர் இன்வெஸ்டிகேட் பண்ணாரு. சர்ச் பண்ண போகும்போது அந்த வீட்டில் போய் இதே மாதிரி சர்ச் பண்ண இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது கூட போயிருக்காரு. போனது அவருடைய பெயர் அந்த ஜீவானந்தம் எழுதுறாரு. இவரும் கூட இருந்தாரு, இவரும் அசஸ் பண்ணாரு. ஐடலை நாங்க சீஸ் பண்றோம்னா நடராஜர் ஐடல் மெட்ராஸ்ல இருந்து எங்க போச்சு? பாம்பே போகுது. கையெழுத்த நடராஜர் சரி எங்க இருந்து போகுது? மெட்ராஸ்ல இருந்து, அதாவது பல ஊர்ல இருந்து மதுரைக்கு வருது. மதுரையில கொலை நடக்குது, கையை அறுக்கிறான். அதுக்கு அடுத்தது பொறுமையா தானே போறேன். அதுக்கு அடுத்தது மெட்ராஸ் வருது. மெட்ராஸ்ல இருந்து டைரக்டா அந்த சிலை எங்க போகுது? நேரடியா பாம்பே போகுது. தீனதயாள வீட்டுல இருந்து பாம்பே போகுது. பாம்பேல இருந்து மேன்ஹாட்டனுக்கு போகுது. மேன்ஹாட்டனுங்கிறது ஒரு இடம் இருக்கு. அந்த மேன்ஹாட்டன் நியூயார்க். அங்க வந்து மேடிசன் அவென்யூன்னு ஒரு இடம், 1224 நம்பர். அந்த நம்பர் தான் ஆர்ட் ஆஃப் த பாஸ்ட் சொல்லி ஒரு வெளிநாட்டுக்காரன், உங்களுக்கு தெரியும், சுபாஷ் சந்திர கபூரை அரெஸ்ட் பண்ணி நாங்க கொண்டாந்து உள்ள வச்சு தண்டனை வாங்கி இன்னொரு 10 வருஷத்துக்கு மேல உள்ள கிடக்குறான். நல்லா கவனிங்க. அந்த இதுக்கெல்லாம் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்ன சார் விடாம நீங்களும் அவரை விரட்டுறீங்க, அவரும் உங்களை விரட்டுறாங்க. அவரை விரட்டல, இந்த கேஸ் நம்மளே விரட்டுது. நானும் இன்னைக்கு ரிட்டையர் ஆன பிறகும் செய்யலாம்னு சொல்றீங்க. நல்லா யோசிக்கிறணும். இன்ன வரைக்கும் எந்த பார்ட்டியிலும் சேரல. சும்மா ஆளாளுக்கு அதுல போவாங்க, இதுல போவாங்க, அப்பாயின்மெண்ட் வாங்குவாங்க சொல்லி இல்லைன்னா பார்த்தாங்க. அதெல்லாம் நடக்கல, இன்னமும் நடக்காது. மண்டே போடுற வரைக்கும் அதெல்லாம் எந்த கட்சிக்கோ அதுக்கெல்லாம் நான் போக மாட்டேன். போறதுக்கு வேண்டிய இன்ட்ரெஸ்ட் எனக்கு இல்லை, இருக்கட்டும். அதனால பர்சனல். 2வது, நேர்மையை பத்தி ஒரு எல்லல கூட எவனும் பேச முடியாது. வந்தவங்களும் அதெல்லாம் கையெடுத்து கொண்டு போனாங்க. சோ அதெல்லாம் வேற. இப்ப வழக்குல இந்த ஆளை வம்பா நீங்க உள்ள போட்டுட்டீங்கிற பிரச்சனை, குற்றச்சாட்டு இருக்கு இல்லையா? அந்த குற்றச்சாட்டுக்கு தான் சொல்றேன். அப்படின்னா தீனதயாளன் வீட்டில் வந்து சர்ச் பண்ண போகும்போது கூட இருக்கிற அதிகாரி எல்லாரும் கையெழுத்து போடுறாங்க. அப்ப இவரும் கையெழுத்து போடுறாரு. அப்ப ரிமாண்ட் ரிப்போர்ட்ல என் கூட காதர் பாட்சா இருந்தாருன்னு சொல்லி ஜீவானந்தம் எழுதுறாரு. அதே ஜீவானந்தம் என்ன எழுதுறாரு? திருப்பி என்னுடைய கேஸ் டைரியில எழுதுறாரு, இவர் இருந்தாருன்னு சொல்றாங்க. சென்னையில நான் டியூட்டி, எனக்கு மதுரையில சம்பந்தமே இல்ல. அந்த மாதிரி அது நான் சொல்லல. உங்களுடைய இல்ல, காதர் பாட்சா சொல்லத்தானே சார் செய்வாரு. எப்படி கேட்டீங்கன்னா, அப்படி இல்லாதவரை எழுதியிருந்தா, ஜீவானந்தம் எழுதியிருந்தா
எவ்வளவு பெரிய பிரச்சனைக்கு உள்ளா இருக்கும். ஏன் அவர் மேல நீங்க நடவடிக்கை எடுக்கல? பெரிய தப்பா போயிடும் இல்லையா? ஒரு ஆள் வரலையே, 4-5 பேர் வந்திருக்காங்களா? 4-5 பேர் நாங்க சாரி சார் அதெல்லாம் மாட்டுக்கிறதுக்கு அதெல்லாம் உச்சக்கட்ட பொய். அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை. உள்ள இருந்தது உண்மை. வெளிநாட்டுக்கு நல்லா கவனிங்க, மதுரையில் திருநெல்வேலியில் கொள்ளையடிக்கிறதுலேருந்து மெட்ராஸ் வரைக்கும் ஏ டிரான்சாக்ஷன் வச்சுக்கிடுங்க, ஏ குற்றம். அப்புறம் மெட்ராஸ்லேருந்து பாம்பே போகுது, அது பி குற்றவாளின்னு பி டிரான்சாக்ஷன் வச்சுடுங்க. பாம்பேலேருந்து நேரடியாக மேன்ஹேட்டனுக்கு போகுது நியூயார்க், அது சி டிரான்சாக்ஷன் வச்சுக்கிடுங்க, ஏபிசி ஆயிடுச்சு. அப்புறம் மேன்ஹேட்டன்லேருந்து லண்டனுக்கு அது போகுது. எல்லாம் கவனிங்க, எவ்வளோ பெரிய மேட்சை. லண்டனுக்கு போகுது, அது ஏபிசி டின்னு வச்சுக்கிடுங்க. அப்போ லண்டன்லேருந்து திருப்பி என்ன செய்யுது? கையை ஒட்ட வைக்கிறான் லண்டன்ல. நீல் பேரிஸ் ஸ்மித்னு ஒரு குற்றவாளி. அந்த குற்றவாளி இந்த சிலையை ரிப்பேர் பண்றதுக்கு 1,30,00,000 ரூபா அவங்க ரிப்பேர் கையை சேர்க்கறதுக்கு. ஸோ அந்த ஐடலோட போட்டோ காப்பி அவங்கள்ட்ட இல்லை. அப்போ நான் 3 போட்டோ காப்பியை கொடுத்துருக்கேன். எப்போ? ஒன்று திருண்ண போது எடுத்த போட்டோ, திருண்ணதுக்கு பிறகு கையை அறுத்த போட்டோ, கையை அறுத்ததோட வெளிநாட்டுக்கு போயிடுச்சு, வெளிநாட்டில் போய் லண்டன்ல கையை சேர்த்து வைக்கிறா, ரஃபா இருக்கு, அப்புறம் பாலிஷ் பண்றாங்க. அந்த மாதிரி 3 செட்டப் 4 செட்டப் போட்டோகிராஃபி அவங்கள கொடுக்க போகும்போது தான் தெரியுது. இப்ப போனது உண்மை. அப்புறம் இது போக திருப்பி மேன்ஹேட்டன் வந்திருக்கு, அது டி. அப்புறம் மேன்ஹேட்டன்ல அமெரிக்கால இருந்து திருப்பி தமிழ்நாட்டுக்கு வருது, அது டி போட்டு ABCDEF. இவ்வளோ டிரான்சாக்ஷன் நடக்க போகும்போது ஏஐ மட்டும்தான் இவங்க இன்வெஸ்டிகேட் பண்றாங்க. அப்படின்னு என்ன? திருநெல்வேலி நடக்குது, மெட்ராஸுக்கு வருது, மெட்ராஸ்ல இவங்க பிடிச்சி விட்டது மாதிரி. அப்ப பிஏ மறைக்கிறாங்கன்னா அதுக்கு சம்பந்தப்பட்ட குற்றவாளியை விடுறாங்க. அதுக்கடுத்து சி வந்து எங்க இருக்கு? பாம்பேல இருந்து வெளிநாட்டுக்கு, அதுக்கு வேண்டிய குற்றவாளி அவங்க மறைக்கிறாங்க. சில இருந்து டிக்கு போகுது, கையை பொறுத்துனா அவன் குற்றவாளி இல்லையா? அப்படி அவன் குற்றவாளி இல்லை நீங்களும் சொன்னீங்கனாலும் சரி, இங்க யார் சொன்னாலும் சரி, சுப்ரீம் கோர்ட்ல சொன்னாலும் சரி, ஹைகோர்ட்ல அவன் குற்றவாளி இல்லைன்னு சொன்னா கூட அவன் என்ன செஞ்சான்? நான் தான் ஏன் குற்றவாளி அப்படின்னு சொல்லி அமெரிக்காவில் இருக்கக்கூடிய சுப்ரீம் கோர்ட் ஆஃப் நியூயார்க், கவுண்டி ஆஃப் நியூயார்க்ல அப்பியர் ஆயிடுறான். அவனே உடையந்துறான் லாயரோட, கையெடுத்து கும்பிட்டு நான் பண்ணது தப்பு, இவ்வளோ ஐடல்களெல்லாம் இவங்களுக்கு பண்ணி கொடுத்ததுலாம் உண்மைதான். இந்த நடராஜர் ஐடல் நம்பர் 73 கவுண்ட் நம்பர் 73, இதெல்லாம் எப்படி தெரியும் எனக்கு? நடராஜர் ஐடல் பண்றாங்க, நான் தான் பண்ணி கொடுத்தேன், இதுக்கு இவ்வளவு ரூபா வாங்கினேன், எனக்கு பார்த்து தண்டனையை குறைங்க அப்படின்னு ஆஜராயிடுறார். ஆஜரான பிறகு அதெல்லாம் எடுத்துக்கிட்டு அந்த கேஸில் அந்த கேஸ் நம்பர் அவங்கள்ட்ட கொடுத்துருக்கேன், அவங்களுக்கு தெரியல. இங்க எப்படி நடக்குதோ அதே மாதிரி அமெரிக்காவில் ஒரு கேஸ் நடந்துகிட்டு இருக்கு. அந்த கேஸ் அப்படியே டீட்டெயில் உங்களுக்கு எல்லாருக்கும் கொடுத்துருக்கேன். கிடைக்காது இவங்களுக்கு. இவங்க போய் வாங்கறதுக்குள்ள தெரியுமில்ல உங்களுக்கு எத்தனை வருஷம் ஆகும் தெரியாதா? இப்ப விசாரிக்கிறதுக்கே 2 வருஷம் எடுத்திருக்காங்க. ஒண்ணும் இல்ல, ஒரு கேஸ 2 வருஷம் இதை எடுத்திருக்கா, இன்னும் எத்தனை வருஷம் எடுக்க போறாங்களோ இருக்கட்டும். இப்ப அந்த நான் சொன்னதுல மெட்ராஸ்ல இது அவன் வந்து என்ன செய்யறான்? அப்பியர் ஆகி என்னை மன்னிச்சு விட்டுருங்க, தண்டனையை குறைங்க, அதுக்கு பேர் பிளீ பார்கெனிங் சொல்லுவாங்க. அவர் அப்பியர் ஆயிட்டார். அப்பியர் ஆன பிறகு அவரை இன்னும் தண்டனை கொடுக்காம வச்சிருக்காங்க. காரணம், அந்த கேஸ்ல முக்கியமான குற்றவாளி சுபாஷ் சந்திர கபூர். இவர் அங்க போய் ஆகணும். எங்க போகணும்? அமெரிக்காவுக்கு போனா தான் அந்த கேஸை முடிக்க முடியும் அவங்களால. மொத்தத்தில் ஏமாறிய ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வேலை பார்த்தாருங்க, பிரண்டன் ஈஸ்டர்னு. அமெரிக்கன் கவர்மெண்ட் அங்கேருந்து ஒரு பெரிய பிளக்கேட் கொடுத்துரு, எனக்கே தெரியல. நான் அதை எடுத்து கொடுமா, என் ஒய்ஃப் அதை எடுத்து கொடுத்தா, அதை வச்சுக்கப்பா அப்படின்னு கொடுத்தேன். அதில் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு பெரிய புகழாரம் போட்டு காஸ்ட்லி, அது வேணுமா? உள்ளே இருக்கு, காட்டுறேன். உள்ளே வந்து காட்டுறேன், அது அம்மாட்ட போய் வாங்கிட்டு வா, மேலே மாடியில் இருக்கு. அந்த இது அப்படியே காட்டுறா. என்னுடைய புகழாரம் கொடுத்துருக்காங்க. புகழாரம் கொடுத்துட்டு நீங்கள் அமெரிக்காவுக்கு வரணும், 1 மாதம் தங்கணும், எங்களுடைய செலவில் 4 லெக்சர் கொடுக்கணும், உலகத்தில் ஒரு எல்லா போலீஸ் ஆஃபீஸரும் வர வச்சிருக்கோம் அப்படிலாம் கூப்பிட்டாங்க. நான் முதல் வாட்டி இணங்கி நான் சரி ஓகேன்னு சொல்லி கொடுத்துட்டு விசா எடுக்கிறதுக்கு வேண்டிய 45,000 ரூபா செலவுல அதை செலவழிச்சுட்டேன். அப்புறமேல் மனசில் ஒரு உண்மாவே நம்மளை துரத்துவாங்க. நம்ம எல்லாத்தையும் பாய்க்கிறோம், லெஃப்ட் ரைட்டு வெஸ்ட் ஈஸ்ட் நார்த் கீர்த் எல்லாத்தையும் பாய்க்காத ஒரே ஒரு ஆள் உங்கள் ஆள் தான். நீங்கள் பிரஸ்ஸை மட்டும் தான் பாய்ச்சிக்கிறது இல்லை, எல்லாத்தையுமே நம்ம அதோட மல்லு கட்டிக்கிட்டு இருக்கோம். அப்போ வேற வழியே இல்லை. அதனால நம்ம என்ன செய்வோம்? டாக்குமெண்ட்டை அங்கே இருக்கிறவங்க என்ன செய்கிறாங்க, அந்த பிரிட்டன் ஈஸ்டர் வந்து என்னை கூப்பிட்றதா நான் என்ன செய்கிறேன், அதை உடம்பு சரியில்லைன்னு சொல்லி உண்மையிலேயே பொய் தான் அதை மறுத்துடுறேன். ஏன்னா என்ன செய்ய, மெட்ராஸ் போகிறதுக்கு டெல்லி இது அமெரிக்கா போகிறதுக்காக தான் இவ்வளோ பிளான் பண்ணியிருக்காருன்னு சொல்லுவாங்கன்னு சொல்லி அதை விட்டதுனால அவங்களே பணத்தை ஒரு 35,000 ரூபா எவ்வளோ ஒரு 10,000 எடுத்துட்டு திருப்பி கொடுத்துட்டாங்க. அதை விசாலாம் கொடுத்துட்டாங்க. ஸோ இதெல்லாம் அவங்கெல்லாம் கிளீன் சிட்டு நம்மளுக்கு கொடுக்குறாங்க. இங்கே ஒரே ஒரு ஜட்ஜ் இருக்கார், சிங்கிள் ஜட்ஜு. மானாங்கனியா என்னை அவ்வளோ புகழாலும் மட்டும் அவனை நல்லா விசாரிச்சு எழுதுறோம். அதே சிங்கிள் ஜட்ஜு டிவிஷன் பெஞ்சா வருது, அவங்களும் விசாரிக்கிறாங்க இதே குற்றவாளிய. ஒரு எல்லளவு இல்லாம எக்கச்சக்கமான புகழாரம் அதுல எழுதியிருக்காங்க. அதுக்கு போய் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகுது, மாடியில் இருக்கு அப்படி சொல்லுங்க. அப்போ சுப்ரீம் கோர்ட்டு போகும்போது அவங்களும் கிட்டத்தட்ட பக்க கணக்கில் 50, 60, 70 பக்கத்தில் எழுதி அவங்களும் எழுதுறாங்க. அப்படி எழுதி வந்து இதெல்லாம் இந்த டாக்குமெண்ட்லாம் எங்களுக்கு சார்பாக வரும். இது போக
இங்க குற்றவாளிகளை கைது பண்ணமுடியல. இவங்களை எல்லா ஸ்டேட்மெண்ட்டையும் நான் ரெக்கார்ட் பண்ணல. எல்லாத்தையும் சிஜேஎம் சீஃப் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்ல கொடுக்குறோம். சீஃப் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டுக்கு ஒரு ஜட்ஜு 25 வருஷம் வேலை பார்த்தவங்களை அவங்கள ஒரு போலீஸ் ஆஃபீஸர் ஏமாத்துறதா இருந்தா முடியுமா இல்லையான்னு நீங்க தான் பாத்துக்கிறோம். ஒரு இருங்க முதல்ல எல்லாம் போய் அப்பியரா எல்லா டாக்குமெண்ட்லாம் எடுத்துட்டோம். டாக்குமெண்ட் அவங்க சார் நாங்க விசாரணைக்கு வந்திருக்கிறோம். நீங்க எங்களுக்கு அவங்க சொல்லக்கூடாது. ஒரு சில பேர் வயிறு எரியுதெல்லாம் சொன்னார். இந்த பாவத்தெல்லாம் எடுத்து கொண்டு நோனோ இது ஒரு கேஸில் இன்னொரு கேஸை கொண்டாடுவீங்க. இப்போ கவர்மெண்ட்டுக்கு எகேன்ஸ்டாக பேசிக்கிட்டு இருக்கீங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு சப்போர்ட்டாக பேசிக்கிட்டு இருக்கேன்னா நல்லா யோசிச்சு பாருங்க. 1400 நான் விசாரிச்சேன் இல்லையா, எங்க டிஏஜியா இருக்கும்போது விசாரிச்சனுடைய விளைவு விசாரிச்சேன்ல, அங்க டிஏஜியா இருக்கணும் ஐஜியா இருக்கனுடைய விளைவு என்ன? 2012 ஒரு ஆளை கொண்டாந்த பிறகு ஒரு தகவல் கொடுக்குறேன் அமெரிக்காவுக்கு. அந்த தகவலை வச்சு அங்க ரெய்டு பண்றாங்க. எத்தனை இது ஒரு வாட்டி தான் இங்க வர்றாங்க இன்வெஸ்டிகேஷன் எனக்காக. அங்க அப்படி இல்லை, 100 இடத்துல 100 முறை பண்றான். 8 இடத்துல பண்ணி 2622 தெய்வ விக்கிரகங்கள் ஆர்டிஃபேக்ட்ஸை சீஸ் பண்ணி முடிச்சுட்டாங்க. ஆனா நான் போற வரைக்கும் அவங்க கேஸ் போடல. நான் டிபார்ட்மெண்ட் விட்டு வெளியே வரேன் இல்லையா, அது வரைக்கும் அவங்க கேஸ் போடல. வெளியே வர்றேன் 2020 வந்த பிறகு அவங்க கேஸ் போடுறாங்க. கேஸ் போட போகும்போது அந்த டாக்குமெண்ட்ல எனக்கு கிடைக்குது. இட்ஸ் a good police officer. அவங்க வந்து 3 வாட்டி என்னை வந்து பார்க்கறாங்க. பார்க்க போகும்போது இந்த குற்றவாளியோட பேரை யார் எழுதுறா? சுபாஷ் சந்திரக்கு அப்புறம் அரெஸ்ட் பண்ணி ஜெர்மனியில் வச்சிருக்கேன். ஜெர்மனியில் ஜெயிலில் இருக்க போகும்போது மெயில் கொடுக்குறோம். ஆரோன் ஃப்ரீட் மேன் அப்படின்ற ஒரு மேனேஜருக்கு மெயில் கொடுக்குறோம். அந்த மெயிலில் ப்ளீஸ் டெல் ஷண்டு கால் ஷண்டு அப்படின்னா மேனேஜரை ஷண்டுன்னு ஒரு ஆளை போட்டு நார்த் இந்தியாக்காரன் குற்றவாளி அவரை காட்டு பாம்பேல இருக்கிற வல்லபாவை கூப்பிடு. வல்லபாட கூப்பிட்டு சொல்லு காதர் பாத்தி என்னை கூப்பிட்றான். எதுக்கு கூப்பிட்றான்னு உனக்கு தெரியும். அப்ப காதர் பாத்தி டிபார்ட்மெண்ட்ல இல்ல. எந்த டிபார்ட்மெண்ட்ல? ஐடல் விங்ல இல்ல. சத்தியம். இதெல்லாம் நீங்க போய் வெரிஃபை பண்ணுவேன்னா தெய்வ சத்தியம். இல்லாத ஆளு கான்டாக்ட்ல இருக்காரு அக்யூஸ்டோட. அதெல்லாம் இவங்க கருத்துல கொல்லணும். இனிமேல் கொள்வாங்க. இனிமேல் தான் ஒரு புதுசா ஒரு அடிஷனல் எஸ்பி வந்திருக்காரு. இப்ப திருப்பி எல்லாத்தையும் விசாரிச்சுக்கிட்டே இருப்பாரு. அவர்கிட்ட நம்ம சொல்றோம் இருங்க இதெல்லாம் என்னுடைய பேருக்காக சொல்லல. அவங்க கொடுத்தானுவ. இது குப்பத்தொட்டியில் இருந்தது அவங்க தான் எடுத்தார். ஏன்னா அவன் தான் கொடுத்தேன். இதுல ஒண்ணும் இல்லை சார். ரைட்டோ சார். ஓகே. நான் சர்வீஸ்ல இருக்கும்போது 2018 ரிட்டையர் ஆகிறதுக்கு கொஞ்சம் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ரிட்டையர் எடுத்துக்க இன்னொன்று ஒரு பேட்ச் இந்த அதுக்கு இந்த பேட்ச் இந்த பேட்சை ஷர்ட்ல குத்திக்கிற மாதிரி இருக்கு. நான் மெடல் உங்களுக்கு தெரியும், போட மாட்டேன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா. பிரசிடென்ட் மெடல் எனக்கு கொடுத்தாங்க 4 முறை விட்டாங்க. 4 முறையும் நான் பண்ணியிருக்கேன். டிஏ வாழ்க்கையில் நான் கிளைம் பண்ணது கிடையாது. ஒத்த பைசா எனக்கு எல்லாம் பண்ணியிருக்கிறோம். இதுதான் ரைட். ஓகே, இதெல்லாம் இருக்கட்டும் சார். அப்போ அவன் அங்க அப்பியர் ஆகி ஒத்துக்கிட்டான். சிலை வந்தது. ஆனா சிலை அங்கேயே போகல அப்படின்னு சொன்னா இங்க போய் முட்டிக்கிடுவீங்க. புரியல? அப்ப ஒரு குற்றவாளிய அவங்க ஏ டிரான்சாக்சன் மட்டும் தான் சார்ஜ் ஷீட் போட்டிருக்காங்க. யாரு? பழைய ஆளு. அப்ப பிக்கு போடல, பினா பிக்கு சம்பந்தப்பட்டது போல, சிக்கு போடல, டிக்கு போடல, இ கேப்ல திருப்பி வந்ததுக்கும் போடல. நான் அந்த 8 பேர் மேல தான் அவங்க குற்றவாளி போட நான் ரீஓபன் பண்ணி 20 பேர் மேல சார்ஜ் ஷீட் போட்டேன். 20 பேர்னா யாருன்னா இந்த ஏ டிரான்ஸ் விட்டுட்டு பி சி டி எல்லாம் போட்டு வெளிநாட்டுக்காரனெல்லாம் உள்ள கொண்டாந்துடுறேன். ஆனா அந்த கேஸை நம்ம சார்ஜ் ஷீட் பண்ணி இன்வெஸ்டிகேட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம உங்களுக்கு தெரியல போராடிக்கிட்டு கிடந்தேன். இப்போ வெளியே வந்துட்டேன். மற்றவங்க பார்க்கணும். யாரும் இன்ட்ரெஸ்ட் இல்லை சார். ஆனா ஒண்ணு மட்டும் என்னால சொல்ல முடியும். என்ன மனக்க ஒரு கவலையும் கிடையாது எனக்கு. நீங்க சொன்ன மாதிரி போன வாட்டி கூட கொஞ்சம் சொன்னேன். நான் வெரி ஃப்ரீ. கடைசி வரைக்கும் விட மாட்டேன், விடக்கூடாது. நான் என்ன காரணம்னா என்னுடைய இது வந்து சர்வீஸ் டு த காஸ் ஆஃப் விக்டிம்ஸ் ஆஃப் கிரைம், தட் இஸ் மை ரிலிஜன். அதுதான் என்னுடைய மதம். நான் இந்து அல்ல. என்னுடைய மதமே இதுல பாதிக்கப்பட்டவங்க தமிழ்நாடு கிடையாது. இந்திய கோயில்கள், தமிழ்நாட்டு கோயில்கள், தமிழ்நாட்டு தெய்வ விக்கிரகங்கள் தான் விக்டிம் பாதிக்கப்பட்டிருக்கு. அதனால அதை விடாம கடைசி வரைக்கும் லைஃப்ல மண்டே போற வரைக்கும் அதை விரட்டி போவேன். ரைட். 150 மணி நேரம் விசாரணை தான் சொல்றா கேளுங்க சார். நான் வந்து 7 வருஷம் விசாரிச்சேன். விசாரிச்சுக்கிட்டே தான் இருப்போம். 7 மணி நேரம் 9 மணி நேரம் 150 அதெல்லாம் கணக்கே கிடையாது. பேசிக்கிட்டு குடிக்கிறோம், பேசுறோம், டிஸ்கஷன் இருக்கு. கேள்வி சார் சத்தியமா கேள்வி எல்லாம் என்னுடைய இதுல வர முடியாது சார். அதிகமா கேட்க முடியாது. இப்போ நீங்களே நான் ஒரு களவாணி போய் கரப்ட் ஆபீசர் வந்து என்னை கொதறி விடுது இல்ல. நீங்க ஏதாவது என்கிட்ட தப்பு பண்ண மாட்டாரு அப்படின்னு கேட்கறீங்க. ஆனா அவங்க கேட்கிற கேள்வி எல்லாம் என்ன சார் இப்படி இருக்கு. இப்ப அவர் வந்து நீங்க சொன்ன மாதிரி இன்வெஸ்டிகேட்டரே இல்லையா அதுல அப்படின்னாரு. இப்ப இன்வெஸ்டிகேட்டர்னா அந்த கேஸ்ல பலவூர் கேஸ்ல அவரு புலன் விசாரணை அதிகாரி இல்ல அப்படின்னு இல்லைன்னா இவர் தான் அதிகாரி. இவரோட டாக்குமெண்ட்ல அவர் எழுதுறாரு, நான் இருந்தேன்னு எழுதுறாரு. 6-7 பேரோட கையெழுத்து போட்டிருக்காங்க. கேஸ் டைரி எழுதி கோர்ட்டுக்கு போகுது. இவர் ரிமாண்ட் ரிப்போர்ட் கோர்ட்டுக்கு போகுது. அதை நாங்க ஒரிஜினல் எடுத்து குமாரம் கோர்ட்ல ஒரிஜினல் கிடைக்குதே.
ட்ரையல் ஆரம்பிச்சா தானே உண்மை தெரியும் பொய்யா இல்லையா. அப்போ உள்ள இருக்க போகும்போது வராத ஆளா இன்ஸ்பெக்டர் எப்படி எழுதுவார்? இன்னொரு இன்ஸ்பெக்டர் ஒரே பேட்ச்ல இருக்கிறவங்க சார். மொத்தத்தில் 1000 கோடிக்கு மேல கொள்ளி அடிச்சவன் தான் சுபாஷ் சந்திர போஸ். அவனுடைய வேலை சார். இப்போ அக்யூஸ்ட் எல்லாம் ஒன்னா சேர்றாங்க. திஸ் இஸ் த பேக்ரவுண்ட். ஆல் தி அக்யூஸ்ட் இங்க இருக்கிற அக்யூஸ்ட், இன்டர்நேஷனல் அக்யூஸ்ட் எல்லாம் கேங்கப் ஆகுறான். கேங்கப் ஆகிட்டு பழைய வியாபாரத்தை ஆரம்பிக்கணும். பழைய வியாபாரத்தை எடுக்கணும்னா நான் போட்டிருக்க வழக்குகள்லாம் நீர்த்து போக வைக்கணும். நீர்த்து போக வைக்கணும்னா எனக்கு கொஞ்சம் தொந்தரவு கொடுக்கணும். தொந்தரவெல்லாம் எனக்கு கொடுக்கவே முடியாது சார். நான் பில்லிங்க ஜாலியாக கோர்ட்டுக்கு போவேன். உங்களுக்கு தெரியுமில்ல, என் பொழப்பே இதுக்கு தான். என்ன நடந்தாலும் ஃபேஸ் பண்ணுவேன், விட மாட்டேன். காரணம், தெய்வங்களுக்காக உழைக்கணும், தெய்வ விக்கிரங்களை திருட்ட உழைக்கணும் சார். நல்லா கவனிங்க. ரிட்டையர் ஆன பிறகு சும்மா இருக்கானா இல்லையா? எத்தனை ஒரு கோயிலை காணான்னு எஃப்ஐஆர், 3 கோயிலை காணான்னு சொல்லி திருநாவலூர்ல எஃப்ஐஆர், திருமார் பேருள்ள கோயிலை காணான்னு எஃப்ஐஆர், தெய்வ விக்கிரகத்தை புத்தர் சிலை 17.5 கோடி காணா அப்படின்னு சொல்லி எஃப்ஐஆர் கொடுக்குறேன் நாகப்பட்டினத்தில். அதுக்கு அடுத்தது தஞ்சாவூர்ல போய் அவங்க HRNC அபிஷியல்ஸ் வந்து கையாடல் பண்ணிருக்காங்கன்னு எத்தனை எஃப்ஐஆர் கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன். உங்களுக்கு நியூஸ் வந்துகிட்டே தானே இருக்கு. ஸோ ஒர்க் உங்க மேல வழக்கு பதிவு பண்ணிருக்கதா சொல்றாங்க சார். வழக்குங்கிறது நீங்க மாறிக்கிறணும், நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. சொல்றேன், நல்லா கேளுங்க சார். அத வழக்குங்கிறத பிரஸ் கொஞ்சம் யோசிக்கிறோம். வழக்குன்னா என் மேல குற்றச்சாட்டு வந்து உங்க மொழியோ என் மேலே போடுறாங்க, அது கோர்ட்ல தான். கோர்ட்ல போடுறதுக்கு பேர் தான் வழக்கு. அதை நீங்க என்னைக்கு உங்களுக்கு தானே இந்த எஃப்ஐஆர் போட்டுட்டாங்கன்னு சொல்லிட்டு பிரஸ்ல நீங்க பண்றதுனுடைய விளைவு பல பேரை பாதிக்குது. அப்படி சொல்லக்கூடாது. அது கேஸே கிடையாது. தகவலை ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ரெஜிஸ்டர் பண்ணிட்டு உண்மையா பொய்யான்னு விசாரிக்கிறாங்க. தகவல் அறிக்கை பதிவு பண்ணிருக்காங்க. இல்ல சார், ஏற்கனவே பண்ணிருக்காங்க. போன வருஷம் அப்ப பண்ணிருக்காங்களா சார்? அன்னைக்கு இல்ல சேர்க்கல, பேரை சேர்க்கலன்னு அப்படியெல்லாம் சார். அப்பயும் என்ன பேரை சேர்த்தாலும் சேர்க்கல, என்ன விசாரிச்சுட்டு தானே இருக்கிறாங்க. நான் டெல்லியில விசாரிக்கிறேன், இங்கேயும் விசாரிக்கிறேன், எங்க பார்த்தாலும் விசாரிச்சுக்கிட்டே இருக்கிறேன். எதுக்கு? அது இவ்வளவு தூரம் சொல்லுவாங்க சார். சிபிஐல நிறைய நீட்டா வரும். அந்த அந்த எஃப்ஐஆர் எல்லாம் நீங்க வெப்சைட்ல இருந்து எடுத்துக்கலாம். நானே ஒரு லாஸ்ட் டைம் ஒரு வாட்டி என்னுடைய வெப்சைட் சொன்னேன். சிபிஐல போட்ட எஃப்ஐஆர் 45 பக்கம். அது என்ன எஃப்ஐஆர் தெரியுமா? என்னத்தை நாங்க போட்டோமோ, டிஎஸ்பி அசோக் நார் என்னத்தை போட்டாரோ அதை அடிச்சாங்க, காப்பி அப்படியே போட்டு வச்சிருக்காரு. அவ்வளவுதான். ரைட் சார், இருக்கட்டும் சார். அப்புறம் நீதிமன்றத்துல உங்க மேலதான் ஒரு அலிகேஷன் சொல்லியிருந்தாரு. ஆமா, அந்த தீனதயாளன் சம்பந்தமாவும் சுபாஷ் சந்திர போஸ் ஸ்பெசிபிக்கா சொல்லணும்னா சார். தீனதயாளன் கூட உங்களுக்கு தொடர்பு இருக்குது. ஆமா, இப்படி கட்டி பிடிச்சு தொடர்பு இருந்துச்சுன்னு சொன்னாங்க. அப்படிதானே சொல்லுங்க. பக்கத்துல கட்டி அது ரிலேட்டடா விசாரிச்சு சரி, தொடர்பு இருந்துச்சுன்னா நீங்க பெருசா, அந்த காதர் பாட்சா பெருசா, சிபிஐ பெருசா, நான் பெருசா, ஹைகோர்ட் பெருசா? ஹைகோர்ட்ல ஒரு சிங்கிள் பெஞ்சின் ஒருத்தர் விசாரிக்கிறாங்க. டிவிஷன் பெஞ்சினா என்ன விளையாடுறீங்களா? அதுக்கு அடுத்தது சுப்ரீம் கோர்ட் போது அந்த ஜட்ஜ் இப்ப எங்க இருக்காங்க? இஸ் இன் சுப்ரீம் கோர்ட். இஸ் இன் சுப்ரீம் கோர்ட். அவ்வளோ நேர்மையான ஒரு ஜட்ஜி. அவர் தனிப்பட்ட முறையில் விசாரிச்சு என்ன விளையாட்டா எழுதுறாரு. அதுக்கடுத்து அதே ஜட்ஜி டிவிஷன் பெஞ்சா வர்றாங்க. அங்கேயும் ஜட்ஜ்மெண்ட் எழுத போகும்போது என்ன செய்யறாங்க? ஒரே ஒரு ஆளுக்கு பயந்துகிட்டு எல்லா ஆளுங்களும் சேர்ந்து, உலகத்தில் எல்லா கிரிமினல்ஸும் சேர்ந்து கவர்மெண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி 200-300 கேஸை சிபிஐக்கு மாத்தினாங்களே. ஒரே ஆளுக்கு பயந்துகிட்டு சிபிஐக்கு மாத்தி ஒரு ஜிஓவும் போட்டாங்க. அந்த ஜிஓ அதே ஜட்ஜி தான் உடைக்கிறாரு. அநியாயம் அப்படின்னு உடைக்கிறாரு. அதுக்கு பிறகு என்னைய 1 வருஷம் ரிட்டையர் ஆன பிறகு நியமிக்கிறாங்க. அவங்க டிவிஷன் பெஞ்சு. அவங்க எல்லாம் ஆள் இல்லையா? கோர்ட்டை தான் நீங்க மதிக்கணும். போலீஸ் ஆபீசர் இப்படி விசாரிப்பாங்க, அப்படி விசாரிப்பாங்க, எது வேணாலும் வரட்டும். புரியாம அதெல்லாம் வந்து டெக்னிக்கல் வார்த்தை சார். ஒத்துழைப்பு பிடிக்கல அப்படின்னா அடுத்த வார்த்தை ஒத்துழைப்பு கட்டி பிடிச்சிக்க தான் கேட்பேன் சார். நான் வந்து எப்படி தெரியும் சொல்றேன் கேளுங்க சார். ஒத்துழைப்பெல்லாம் கிடையாது. நான் எக்கச்சக்கமான டாக்குமெண்ட்டை உங்க முகத்துல வச்சு அப்புவேன். புரியலையா? நீ வா, விசாரிக்காம இருக்கிற, இந்தா வச்சுக்கோ டாக்குமெண்ட்டை நான் அள்ளி கொடுத்து உள்ள தள்ளுவேன். டக்குன்னு அவங்கள்ட்ட டாக்குமெண்ட் இல்லாததுக்குலாம் நான் தானே கொடுக்கணும். உண்மையை கண்டுபிடிக்க சொல்லணும். 1 வருஷம் விசாரணைக்கு பின்னர் 1 வருஷம் சார், 2 வருஷம் ஆயிப்போச்சு சார். இதுல வந்து முகாந்திரம் இருக்குன்னு சொல்லி தான் திரு பொன்மாணிக்கவேலோட பேரை சேர்த்திருக்கதா வந்து சிபிஐ தரப்புல சொல்றாங்க. இல்ல, அது நீங்க சொல்றதெல்லாம் தவறுதான் சார். பேரை சேர்த்திருக்கிறதுங்கிறது என்ன, நீங்க கொஞ்சம் தப்பா எடுத்துக்கணும் சொல்ல கொஞ்சம் கோச்சு கூட கூடாது. உளறீங்க. காரணம், நான் ஏற்கனவே இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கிறேனே. சும்மா இல்லாம எப்பயும் அதே தான். அப்பயும் இப்பயும் விசாரிச்சிருக்கேன். எப்போ நாளைக்கும் போவேன். நான் என்ன சொல்றேன், என்னை கேட்காம நீங்க எதையும் செஞ்சிடாதீங்க. எனக்கு ஒரே ஒரு போன் கால் கொடுங்க, நான் உடனே வர்றேன். இதே செய்தியாளர் சந்திப்பின் போது கூட வந்து என் மேல முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யவில்லைன்னு சொல்லி நீங்க அந்த இதுல தான் இப்ப நடந்துகிட்டே இருக்கு. இப்போ போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி சிபிஐ தரப்புல சொல்றாங்க. அதனால தான் கிளாரிட்டியா கேக்குறோம் சார். கோர்ட்டுக்கு இன்ஃபார்ம் பண்றதுக்கு போன வாட்டி இன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க, இப்பயும் இன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. ஐஓவை மாத்திருக்கதா கேள்விப்பட்டேன். முன்னாடி ஒரு அம்மா இருந்துச்சு, இப்போ
ஒரு ஆம்பளை ஒரு ஆஃபீஸர் பேரெல்லாம் எனக்கு தெரியல, இனிமேல் கேட்டு அவங்க விசாரிக்க போகிறேன். இன்னொரு நாள் ஒரு 6 மாதம் கழிச்சு இன்னொருத்தர் வருவார், அதெல்லாம் வருவாங்க. சார் நான் எதுக்கு இல்லை, எப்படா நான் எனக்கு மேலே சார்ஜ் ஷீட் போடுவாங்க, நான் கோர்ட்டில் தான் 2 கண்ணு இருக்கும். போலீஸ் ஆஃபீஸர்களுக்கு என்றைக்குமே என்னையும் சேர்த்தே சொல்கிறேன், ஒத்த கண்ணு இருக்கும். ஒரு கண்ணுனா ஒரு வழியாவே பார்த்துக்கிட்டே இருப்போம். நீங்களாம் மாட்டிக்கிட்டா தான் தெரிய வரும். எப்போ பார்த்தாலும் குற்றவாளி சொல்லிக்கிட்டே இருக்கு, தப்பு. கோர்ட்டில் 2 சைடும் பார்ப்பாங்க, அங்க போட்டு நொறுக்கி எடுப்போம். அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை, பார்த்துக்கலாம். நான் கொடுத்துருக்காது சார் வெளிநாட்டில் சார். அதாவது ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வந்து அவன் ப்ளீ பார்கனிங்ல போய் குற்றவாளி ஒத்துக்கிட்டாங்கல்ல, அந்த மாதிரி டாக்குமெண்ட்ல ஜெராக்ஸ் காப்பி எல்லாம் கொடுத்துருக்கேன், போட்டோ காப்பீஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன், கையை அறுத்த போட்டோ காப்பி எல்லாம் அவங்களுக்கு கொடுத்துருக்கேன். தட் இஸ் எனஃப் ஃபார் மீ. வேற நீங்க ஒரே ஒரு ஆள் முடிஞ்சு போச்சு சார். அதுக்கடுத்து சார் நோ சந்திப்புன்னு சொன்னீங்க, சுப்ரீம் கோர்ட்ல போய் நீங்க அதுக்கு ஸ்டே கேட்டீங்க. ஸ்டே கேட்கல சார், ஸ்டே கேட்டா பரிதாபம். அது ஸ்டே காட்டுனா என்ன தெரியாம பேசுறீங்க. நோ அது உள்ள போங்க, பொய் எழுதப்பட்டிருக்கு சார். நான் கேட்கிறேன், இப்படி ஒரு இது சொல்றேன், நீங்க யாருன்னு நான் சொல்ல வேண்டாம். ஒரு ஆளு ஏன் ஒரு ஆளு செத்து போயிட்டாருன்றீங்க. பொன்மாணிக்கவேல் சொல்றாரு, கோர்ட்டு சொல்லுது இந்த ஏன் செத்து போயிட்டாரு அப்படின்னு. நான் சொல்றேன் சாவட உயிரோட இருக்காருன்றேன், உயிரோட வெளிநாட்டுக்கு ஓடி போயிட்டாருன்றேன். வெளிநாட்டுக்கு போய் கையை உடஞ்சிருக்கு, அவரை ஒருத்தன் ட்ரீட்மெண்ட் பண்றான் டாக்டர். அந்த டாக்டர் வந்து ஐயோ எனக்கு தெரியாது இவன் குற்றவாளி, நான் தான் ட்ரீட் பண்ணேன் அவெல்லாம் சொல்றாங்க. அப்ப வெளிநாட்டுக்கே போகல அப்படிங்க போகும்போது அடி வாங்குதா பேச. இதெல்லாம் காலத்தில் உங்களுக்கு நியூஸ் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஆனா உண்மையை பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய கேங் எல்லா குற்றவாளியும் ஒன்னா சேர்றான். நேஷனல் இன்டர்நேஷனல் குற்றவாளி அவனுக்கு தானே வாங்கிட்டேன். யாருக்கு? சுபாஷ் சந்திர 10 வருஷம் நான் வாங்கி கொடுத்தேன். கும்பகோணம் கோர்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா எவ்வளவு 10 வருஷம் வாங்கியிருக்கேன். இது போக அவன் மேல 6 கேஸ் போட்டிருக்கேன். அந்த 6 கேஸையும் சார்ஜ் ஷீட் போட வேண்டாமா? 6 கேஸை சார்ஜ் ஷீட் போட வேண்டாமா? அப்படியே கிடக்கு. நான் எஃப்ஐஆர் போட்டிருக்கேன், அதெல்லாம் விசாரிச்சு ஐடல்ல கொண்டு வர வேண்டாமா? எவ்வளவு இருக்கு அதான் சார். எல்லா அக்யூஸ்டும் கேங் அப் ஆவறாங்க. நல்லா கவனிங்க, யார் அதிகப்படியான குற்றவாளிகள் கோடிக்கணக்கான ரூபாய் யார்ட்ட பாவம் போலீஸ் ஆஃபீஸர் இருக்கு, கோடிக்கணக்கில் வச்சிருப்பான். அக்யூஸ்ட் எல்லாம் கேங் அப் ஆவறாங்க. ஆமா போடணும்னா இங்க இருக்கான் போலீஸ் ஆபீசர் எப்படி போடுவாங்கன்னா ஏமாறி தைரியமா ஒரு ஆள் இல்லைன்னா தைரியமா எழுதுவேன். இவர் அக்யூஸ்ட் இல்லைன்னு வச்சுங்க. அதனாலதான் மண்டேடி எனக்கும் டிஜிபிக்கும் எப்படி எஃப்ஐஆர் போட்டீங்கன்னு சொன்னார். கேட்டாரு டிஜிபி, அப்ப எப்படி எஃப்ஐஆர் போட்டேன் சார்? அப்படி கேட்கக்கூடாது சார், சாரி சார். நோ எப்படி ஒரு டிஎஸ்பி மேல சர்வீங் ஏற்கனவே நார்து டிபார்ட்மெண்டோட பொழப்பு அப்படின்னு கேட்டார். சார் இதுக்கு மேல கேட்டா நான் பதில் சொல்ல முடியாது. எஃப்ஐஆர் நான் பேனால தான் சார் போட்டேன், சத்தியம். ஐ டோல்ட் ஹிம், பட் எஃப்ஐஆர் வச்சுட்டார். ஏற்கனவே சொன்னேன் சார், போட்டோ காப்பி கொடுத்துருக்கேன் சார். அப்புறம் என்கிட்ட இருக்கக்கூடிய டாக்குமெண்ட் இருக்குல்ல சார், நான் ஏற்கனவே கொடுக்க வேண்டிய டாக்குமெண்ட், அதுல பாதி டாக்குமெண்ட் ஏற்கனவே கொடுத்தது. இப்ப திருப்பி அதே நான் திருப்பி கொடுத்துருக்கேன். அப்புறம் நீங்க போட்ட எஃப்ஐஆர்ல இதுவரைக்கும் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணலன்னு சொல்றீங்களா சார்? அதுக்கு எஃப்ஐஆர் இல்ல, கேஸ்ல போட்டிருக்கீங்க, அது இன்னும் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணல அப்படின்னு சொல்றீங்க. நீங்க சொல்லல சார், அது தப்பு சார். உண்மை சார், அது இருக்கட்டும் சார். கோர்ட்ல சார்ஜ் ஷீட்ல அது போயிருக்கணும். அதே நான் சொல்லலாம்ங்கற உண்மை. எதுக்காக காலதாமதம் பண்றாங்க? உங்களுடைய வழக்கு சார் நல்லா அப்படி இல்ல சார். உங்களோட வழக்குனால அவங்க பண்றாங்க. இப்போ அதிகாரி அப்படி இல்ல சார், நல்லா பாருங்க. என்ன நல்ல கேள்வி சார். அந்த கேஸ் எல்லாம் சார்ஜ் ஷீட் போட்டோம்னா ஒரு டிஜிபி உள்ள வரும், இன்டர்நேஷனல் லெவல்ல ஆள் உள்ள வருவாங்க, மிகப்பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட் உள்ள வருவான், மிகப்பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட்லாம் உள்ள வருவாங்க. மிகப்பெரிய லெவல்ல இருக்கு, சாதாரண ஆள்லாம் கிடையாது. ஒரு இடத்துல ஒரு குத்து விளக்கு இருக்கு, ஃபுல்லா குத்து விளக்கு இருக்கு, ஃபுல்லா எவர்சோல் அது பித்தளையில இருக்கு, பங்க இது வெங்கலத்தில் இருக்கு. அது 1000 சொச்ச வருஷம். அதை எடுத்துட்டு வெள்ளியில ஈக்குவலா சாலிடா வெயிட்ல ஒருத்தங்க செய்யறாங்க, செஞ்சு உள்ள கொடுத்து அதை வெளியே எடுக்கிறாங்க. இது எனக்கு தெரிய ஒரு சர்வீஸ்ல இருக்கும்போது அதை தடுக்கிறேன். 149 CRPC இன்ன வரைக்கும் நான் வெளியே வரப்போகும்போது அந்த கேஸை ரெஜிஸ்டர் பண்ணி பெரிய ஆளுன்னு. ஏன்னா யார் பார்த்தா மிகப்பெரிய இண்டஸ்ட்ரியோட தங்கச்சியோ அக்காவோ இப்போ தூக்கி வாரி போடுவோம் சார். ஐ எம் ரெடி டு ஃபேஸ் ஆல் கேசஸ். இன்னைக்கு எழுதி வச்சிருங்க, இந்த கேஸில் 150 கேஸ் வந்தாலும் அவனை விட மாட்டேன். நான் விரட்டிக்கிட்டே தான் இருப்பேன். கோர்ட்டு, என்னுடைய வேலை, வீடு. அவங்க வந்து பார்த்தா வீட்டை யாரையா கம்பேர் பண்ணுறாங்க. நாங்கள் ஒரு வீட்டுக்கு போனோம் சார், அவர் டிஜிபி, மாளிகை கோபுரம் மாதிரி இருந்தது. சார் என்னால் அவங்கள்ட்ட கொடுக்க முடியல சுப்பிரமணியம். அம்மா மேலானே 2 என்னுடைய கார் அங்கே நிற்கிது. அதோட உங்களுக்கு தான். ஹலோ, நீங்கள் போய் அங்கே போய் ஃப்ரண்ட் டோரை பார்த்துட்டு வாங்க. போக மாட்டீங்க. ஏன்னா சார் டாக்குமெண்ட் இருக்காங்க. அது அந்த கையில் வாங்குறது உடஞ்சி தொங்கிக்கிட்டு இருக்கு. 6 மாசமா வீட்டில் தான் மாற்றணும். எனக்கு வர்றது பென்ஷன் ரூபாயில் நான் வேலை பார்க்குறேன்.
சுப்பிரமணியம் ஒண்ணு மட்டும் நம்புங்க, தெய்வ சத்தியமா என் மேல கரப்ஷன் சார்ஜ் யாரும் சொல்ல முடியல. தெய்வ சத்தியமா இவளை கையை பிடிச்சி விட்டேன் அவளை கையை பிடிச்சி, இந்த கதையெல்லாம் என்கிட்ட இல்ல. இன்வெஸ்டிகேஷன்ல ஒரு ஆளை இப்படி போட்டுட்டீங்க அப்படி போட்டுட்டீங்க, அந்த குற்றச்சாட்டுலாம் தாராளமா நான் எடுத்துக்கிடுவேன். புரியல உங்களுக்கு? கரப்ஷன் இருக்கக்கூடாது, பொம்பளை சமாச்சாரமா இருக்கக்கூடாது, அதுக்கு தேச துரோகிகளா இருக்கக்கூடாது. இந்த மாதிரி இல்லாததுனால குற்றவாளி இந்த குற்றவாளியை அதிகமா போட்டுட்டீங்க குறைச்சி போட்டுட்டீங்க, அவன் சொல்லுவான் இவன் சொல்லுவான். நான் பார்ப்பேன் கோர்ட்ல 2 கண் இருக்கு, நொறுக்கும் பார்த்துக்கிடுவோம். we will see end of the matter. இப்போ நான் பார்க்க போறேன், நாளை காலையில் உங்களை திருப்பி இதே பாதையில் பார்க்க போறேன். எந்த இடம்னு உங்களுக்கு சொல்றேன், நீங்க வாங்க நாளைக்கு காலை. அது முக்கியமான ஒரு தகவலை நான் சத்தியமா சொல்றேன், தூக்கி வாரி போட உங்களுக்கு, தூக்கியே வாரி போட நான் கொண்டு வர்றேன். அதுக்காக இல்லை, நியூஸை கொண்டு போங்க. ஒன்று மட்டும் பாருங்க, தெய்வ விக்கிரகங்கள் சேஃப்டி இல்லை. தெய்வ விக்கிரகங்கள் சேஃப்டியா இருந்தது எப்போ அந்த நீதிபதி எல்லாம் சூப்பர்வைஸ் பண்ணாங்க இல்லையா, அந்த டயத்தில் இருந்தது. தற்போது இந்த கோயிலும் சேஃப்டி இல்லைன்னு இப்போ சத்தியமா இப்போ இல்ல சார். எந்த ஜட்ஜி சார் பாக்குறாங்க? ஒருத்தவங்களும் பாக்குற மாதிரி தெரியல. அத்திபுத்தாப்புல ஒரு ஜட்ஜி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதிகாரிகள் இருக்காங்கல்ல, எங்க சார்? போலீஸ் ஆபீசர்களா? இல்ல போலீஸ் ஆபீசர் என்ன சார் செய்யறாங்க? இருக்காங்க, காவல்துறை இருக்காங்க, ஐடல் விங் இருக்காங்க. அதுதான் அவங்களதான் பேட்சா கொத்தா உள்ள எல்லாம் புடிச்சு போட்டேன். கமிஷனர் உள்ள புடிச்சு போட்டேன், இன்னொரு ஐடல் இன்னொரு கமிஷனர் அடிச்சு உள்ள புடிச்சு போட்டேன், இன்னொரு அடிஷனல் கமிஷனர் உள்ள போட்டேன், இன்னொரு அடிஷனல் கமிஷனர் 3 டிஎஸ்பியை உள்ள புடிச்சு போடுறேன், ஒரு சப் இன்ஸ்பெக்டரை உள்ள புடிச்சு போடுறேன். என்ன பண்றது? இதெல்லாம் இருந்தா இப்ப ரிமாண்ட் பண்ண போகும்போது டைரக்டா குற்றவாளிகளை பிடிச்சி டைரக்டா சென்ட்ரல் ஜெயிலுக்கு நான் போயிட்டேனா இல்லையே? நல்லா கவனிங்க, இந்த கேள்வி எல்லாம் நீங்க கேட்க வேண்டியது அந்தந்த இன்ஸ்பெக்டரை கேட்கணும். நல்லா கவனிங்க, உங்களுக்கு தான் சொல்றாலோ, இன்ஸ்பெக்டரை கேட்கணும். நான் மிக தப்பா எடுத்துக்கலாம் சொல்றேன், மிகப்பெரிய உயரத்தில் இருக்கக்கூடிய இன்ஸ்பெக்டர் ஜெனரல் எல்லா தலையையும் எடுத்து வச்சு அவங்களெல்லாம் காப்பாத்துறதுக்காக நான் உங்கள்ட்ட பேசுறேன் ஒழிய நீங்க ஒன்னே ஒன்று சொல்லுங்க. இப்ப கவர்மெண்ட்டை எதிர்த்து பேசுறாங்க, அதுக்காக வந்திருக்கா? எல்லாம் தெரியும். கவர்மெண்ட் எதுக்குன்னா கோயில்களை காப்பாத்துங்க, சிலைகளை கேஸ் அதுக்கு 60 நாள் எடுத்துக்கிறாங்க. அதனால போடுற ஒழிய வேற எந்த கட்சிக்கு நான் போட்டிருந்தானே நீங்க கண்டிப்பா சேர்ந்துருக்கலாம். சார் இவர் பிஜேபி போறது ரெடியா இருக்கா சார், சீப்பா இப்படிலாம் பேசுவீங்க, அதெல்லாம் கிடையாது. கடைசி வரைக்கும் சண்டை போடுவேன் சார். திருப்பி டைம் ஆயிடுச்சு, திருப்பி சார். till my last breath I will fight for the temple, till my last breath I will fight for the idols in the temple, till my last breath I will work for the அர்ச்சகருடைய உச்சக்கட்ட அநியாயம் நடந்துகிட்டு இருக்கு தமிழ்நாட்டில். ஒரு அர்ச்சகரை போய் பார்க்குறேன், ஒரு நாளைக்கு 50 ரூபா சம்பளம் கொடுக்குறாங்க, டீயோட வேலை 12 ரூபா. உள்ள இருக்காரு மேக்கப், அவரை பார்க்குறேன், எலும்பு இருக்கு, சத்தியமா சார் மாதிரி தான் இருக்கார், கோச்சிக்காதீங்க. அந்த எலும்புக்கு அடுத்தது உள்ள ரிப்பு தெரியுது. உங்களுக்கு எவ்வளவு சம்பளம் அப்படின்றேன். 50 வருஷமா சம்பளம் இல்ல, அப்ப என்ன செய்யும் கேட்கலையா அப்படின்னு கேட்டேன். நான் போய் கேட்டேன், சார் 80 வருஷமா சம்பளம் இல்லாத இன்னொரு 10 வருஷம் இருந்துறேன் அப்படின்னு அறநிலையத்துறை அறிய சொன்னாங்கன்னு சொல்றாங்க. அப்ப கோச்சிக்கிடாம நான் உனக்கு கேட்கலாமான்னு கேட்டேன். என் கூட 2-3 டாக்டர்லாம் இருந்தாங்க. என்னென்ன நைட்ல போய் திருடுவீங்களா வேணும்னே கேட்டேன். அவர் சிரிச்சுக்கிட்டார். ஐயா இந்த வட்ட ஐயா நீங்க தப்பா எடுக்காதீங்க, நீங்க கேட்குற கேள்வி நியாயம் தான். சம்பளம் இல்லாமல் உங்கள் மாதிரி ஆளுங்க வந்தால் ஒரு 50 ரூபா 100 ரூபா கொடுப்பீங்க. சில நேரம் அர்ச்சகர் போன பிறகு என் ஒய்ஃபை கொண்டாந்து அந்த கோயிலில் உட்கார வச்சுருவேன். கோயிலில் உட்கார வச்சுட்டு எங்கே போவேன், உட்கார வச்சுட்டு நான் உழைக்கு போனேன்னா ஒரு 350 ரூபா கிடைக்கும். இது ஒரு கோயிலில் நடந்தது உண்மை, எல்லாமே இருக்குது. ஆனால் அவர் சொல்லணும்னா நான் சத்தம் பண்ணிடுவாங்க. எப்படி கேட்டீங்க, அந்த கோயிலில் ஒரு நடராஜர் சிலை திருடு போய் ஏசியா மியூசியத்தில் மெட்ராஸில் இருக்குது, இது நியூயார்க்கில் இருக்குது. அதை கண்டுபிடிச்சி நான் போய் பார்க்கறதுக்காக நான் போகிறேன். சுப்பிரமணியம் ட்ரஸ்ட் மீ, நீங்க எல்லாரும் ஒரே ஒரு வார்த்தை தான், உங்களுக்கு என்னை பிடிக்கலாம் என்னை பிடிக்காம இருக்கலாம். ஒன்று மட்டும் நான் சொல்றேன், மண்டே போடுற வரைக்கும் என்னை நீங்க நம்பி ஆகணும். தவறான வழிகளில் எந்த காலத்திலையும் போக மாட்டேன். நடவடிக்கை கொஞ்சம் அதிகமா இருக்கலாம் குறைவா இருக்கலாம், அது அதிகம் குறைவது ஸ்கேல் எல்லாம் கிடையாது. எல்லாம் கோர்ட்டு பார்த்து தான் சொல்லணும். ஃபைனலா கோர்ட்டு தான் பார்க்கணும். இவங்க இன்வெஸ்டிகேட் பண்றாங்க, அவங்க இன்வெஸ்டிகேட் பண்றாங்க, எல்லாம் போலீஸே ஒரே சட்டம் தான், ஒன்றும் இல்லை. என்னன்னா ஒரே ஒரு வார்த்தை மட்டும் என்னன்னா, குற்றவாளிகளுக்கு இவ்வளவு வரிஞ்சு கட்டிட்டு வர்றாங்கன்னா என்ன பேக்ரவுண்ட் நான் விசாரிச்ச போகும்போது எல்லா குற்றவாளிகளும் கேங்கப் ஆகுறாங்க. ஏன்னா நான் இருக்க போகும்போது தெய்வ விக்கிரகங்கள் வெளிநாட்டுக்கு போகல, இப்ப லைட்டா ஆரம்பிச்சுக்கிட்டே இருக்கு. திருப்பியும் இவர் வேலையை ஆரம்பிக்கிறார். என்னுடைய வேலையை தடுக்கணுங்கிறதுக்காக கொஞ்சம் இப்படி எல்லாம் எல்லா குற்றவாளிகளும் ஒண்ணு சேர்ந்து சத்தியமா சார், சத்தியமா தெய்வ சத்தியமா ஐடல் விங் ஆபீசரை போயிடும் சார். ஐடல் திருடு எல்லாருமே சேர்றாங்க சார். அரெஸ்ட் பண்ண ஆளுங்க மட்டும் கிடையாது, வாங்குறவங்க இருக்காங்க வெளிநாடுகள்ல சார். வெளிநாடுகள்ல மட்டும் எடுத்துக்கிட்டீங்கன்னா 1000 நீங்க மனசுல வச்சிருங்க, இன்னொரு 1000 பஞ்சலோக ஐடல்களை நம்ம கொண்டு வரணும். நாளைக்கு பேசுறேனே, நாளைக்கு பேசுறேன். அந்த ஐடல் என்ன ஆகுதுன்னு பாருங்க. கேட்டு என்ன கொதருங்க பேச்ச கிடையாது. நானே போய் கதா தோற தம்பி, கதா தோற தொடர்பு இருக்குன்னு சொன்னாங்களா, அதை குறித்து உங்கள்கிட்ட விசாரணை பண்ணாங்களா சார்?
தொடர்பு இருக்கு விசாரணை சொன்னார்ல சார், குற்றச்சாட்டு அதான சார் வச்சிருக்காரு அவரு. இல்ல தொடர்புன்னா புரியல சார். ஏற்கனவே நேர்மையை பத்தி பழுவூர் அந்த கேஸ்ல தீனதயாளனை தப்பு வைக்கிறதுக்காக என்ன வந்துட்டு அவர் பலிகடா ஆக்கிட்டாரு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு சார். அதே தீனதயாளன் நல்லா கவனிங்க. நீங்க ஒன்றும் கவனிக்கிறது இல்ல, கோச்சுக்கிடாம சொல்றேன். சீஃப் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்ல போய் அவரே ஆஜராகி என்னென்ன கழுதை செஞ்ச எல்லாத்தையும் சொல்றான். அதை சீஃப் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் 25 வருஷம் வேலை பார்த்த ஒரு ஜட்ஜி அவங்க ரெக்கார்ட் பண்ணி அவங்களே அவனை மன்னிக்கிறாங்க. அந்த இதுல மன்னிப்புனா அப்ரூவரை எடுத்து எனக்கு கொடுக்குறாங்க, நான் விசாரிக்கிறேன். அதுல எல்லாம் வருது. அதை விட்டு காதர் பாட்சா சொல்றான் இன்னும் வார்த்தை இப்படி வருது, தடித்த வார்த்தை தான் வருது. அதெல்லாம் கிடையாது சார். புரிய மாட்டேங்குது சார். நீங்க எல்லாமே நான் எடுத்து சார் எடுத்து கொடுப்பேன். நல்லா புரிஞ்சுடுங்க. பிகாஸ் ஐ ஹேவ் நத்திங் இன் மை ஹேண்ட். எடுத்து கொடுப்பேன். நான் எடுத்து அதாவது சாப்பிடுவீங்க. நான் 3 இட்லியை வாயில வச்சு உங்களுக்கு அமுக்கக்கூடிய ஆள் விருந்தாளி, அப்படிப்பட்ட ஆள் நான் கொடுப்பேன். We will see any case, any time, எங்கே வேணாலும் நான் பார்ப்பேன். அது ஒன்றும் இதை வந்து பெருசாக என்னை தொந்தரவு பண்ணுறேன். என்னைய தொந்தரவு பண்ண முடியவே முடியாது சார். எனக்கு வந்து ஒன்று டெத்து தொந்தரவு பண்ணணும், அதுக்கடுத்து பாய். இந்த ரெண்டுக்கு அப்பாற்பட்ட ஆள். இறைவன் மேலே பழியை போட்டு டெய்லி வேலை பார்த்துருக்கு. நல்லா யோசிச்சு பாருங்க. டெய்லி வேலை. 20 நாள் வெளியே போனோன்னா கோயிலை 10 கோயிலை பாட்டு வரும். எவ்வளோ தகவலை நான் உங்களை கொண்டு வர்றேன். சரி, ஒரே வார்த்தை உங்களை கேட்கக்கூடாது கேள்வி. நீங்கள் யாருன்னு சொல்ல வேணாம். தமிழ்நாட்டில் கோயில்களுக்கு வரி போடுறாங்க அப்படிங்கிறது யாருக்குமே 1947 தெரியாமல் இருந்தது. வரி, கோயிலுக்கு வரி. அந்த வரி எவ்வளோன்னு கேட்டால் ஒரு மாசத்துக்கு எவ்வளோ 42 கோடி ரூபாய் வரி போடுறத முதல்ல வெளியே கொண்டு வர்றேன். பிரஸுக்கு தெரியாமல் அவங்க மறைக்கிறாங்க. அதெல்லாம் இப்போ கொண்டு வர்றேன். ரெண்டாவது 2895 நீங்க கேட்டதுனால உங்கள்கிட்ட 2095 2870 அர்ச்சகர்களுக்கு 10,119 அர்ச்சகர்களுக்கு ஒரு நாளைக்கு 34 ரூபா சம்பளம். எவ்வளோ? ஒரு நாளைக்கு 34 ரூபா. ஒரு நாளைக்கு 34. பெயிண்டர் வந்தா 1500 ரூபா. மினிஸ்டரோட பிஏக்கு எவ்வளவு சம்பளம்? மினிஸ்டரோட டிரைவருக்கு ஏன் கூட நீங்க தான் கேட்டேன் நான். உன் டிரைவருக்கு 34 ரூபா கொடுன்ட்டுங்க. என்ன காரணம்? கோயிலை விட்டு அவங்களை விரட்டணும். அதுக்கு அடுத்தது 2800 அந்த 34 ரூபா இல்லாம தெருவில் விட்டுட்டாங்க. அதுக்காக அவங்களுக்கு சேர்த்து போராடினா அர்ச்சகர்களுக்கு சப்போர்ட். அர்ச்சகர் நானும் ஒன்னா என் கருப்பு தோல் நான் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு மேல எனக்கு சொல்ல தெரியல. சார் பாப்போம். நாளைக்கு வர்றேன். நாளைக்கே நாளை மறுநாள் பேச்சுக்கலாம். நீங்க சொல்லுங்க. இனிமேல் வாரம் உங்களை பார்ப்பேன் சார். வாரம் பார்க்குறேன். மல்லு கட்டுங்க. உண்மையை எடுக்கிறதுக்கு நீங்க சொல்றீங்களா சார்? இன்னொரு ஒரே ஒரு ரிக்வஸ்ட் மட்டும் சொல்றேன். எந்த இடத்துல எஃப்ஐஆர் போட்டாலும் நீங்க ஒரு இடத்துல எஃப்ஐஆர் போட்டாங்க. முன்னாடி எஃப்ஐஆர் போடும்போது நான் வருத்தப்பட்டு ஒரு வாட்டி பேசுறேன். பிரஸ் சொல்லாம எஃப்ஐஆருங்க சார். தகவலை போலீஸ் ஸ்டேஷன்ல ரெஜிஸ்டர் பண்ணி கோர்ட்டுக்கு சொல்லணும். கோர்ட்டுக்கு சொல்லாம இன்வெஸ்டிகேட் பண்ண ஜெயிலுக்கு போனவங்க. ஆனா அந்த குற்றத்தை தமிழ்நாடு ஃபுல்லா எல்லாரும் பண்றான். ஆனா யாரையுமே ஜெயிலுக்கு அனுப்புறதில்லை. என்ன காரணம்னா நீங்க அதை வெளியே கொண்டு வரணும். பிரஸ் தான் வெளியே கொண்டு வரணும். சிஎஸ்ஆர்னு சொல்லி குத்தடிக்கிறாங்க. அதுல வர்ற அநியாயம்லாம் என்னென்ன நடக்குது எங்கேயோ போயிட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் நான் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு எகேன்ஸ்டா போடுறேன். கரப்ஷனுக்கு எகேன்ஸ்டா சண்டை போட்டேன். உயரதிகாரிகளுக்கு சண்டை போட்டேன். உங்களுக்கு தெரியுங்களா சார்? மிஸ்டர் பிலிப் வாஸ் தேர். நல்ல மனிதர், நேர்மையான ஆஃபீஸர். அவர் மூலமா சார்ஜ் ஷீட் எல்லாம் அனுப்புறேன். அவருக்கு தெரியாதா? அப்புறம் சீஃப் ஜுடிஷியல் இது இவருக்கு தெரியாதா? ஹைகோர்ட்டுக்கு தெரியாதா? ஹைகோர்ட்ல டிவிஷன் பெஞ்சுக்கு தெரியாதா? சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஒன்றும் தெரியாதா? நான் என்ன போனேன், விசாரிக்க கூடாதுன்னு போடல. அடிஷனலா அதுல ஒரு பொய் இருக்கு அப்படிங்கிறதுக்காக நான் போனேன் சுப்ரீம் கோர்ட். அதை என்டர்டெயின் பண்ணலாம். நாளைக்கு வர்றேன் சார். நாளைக்கு கேளுங்க. நீங்க நாளைக்கு